உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கிறிஸ்தவ பண்டிகைக்கு பிந்தின 6ஆம் ஞாயிறும் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பிந்தின 7வது ஞாயிறுமாக இருக்கின்றது. இந்த காலை தொழுகையிலே பங்கேற்க கடவுளுடைய சமூகம் வந்திருக்கின்ற உங்களை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றப்படுகிறேன். இந்த காலை நேர வழிபாட்டினுடைய ஆரம்பம் இல்லாமல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி நாம் இந்த தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். ஜெப நிலையிலே குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னை கண்ணோக்கி பாருமே என்கின்ற பாடலை நாம் தெரிந்த பாடலை நாம் பாடி இந்த வழிபாட்டிற்கான தொடக்க ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கடவுளே, நீர் என்னுடைய கடவுள். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மையில் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே உம்மை போற்றும். அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராகி எங்கள் நல்ல பிதாவே, மனமகிழ்ச்சி நிறைந்த இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். சென்ற இரவிலே எங்களுக்கு எந்த ஒரு பாதகமோ விக்கனகமோ இல்லாதபடிக்கு உம்முடைய செட்டையின் அடிவாரத்திலே எங்களை மறைத்து ஒரு புதிய நாளினுடைய காலையை நாங்கள் காணவும், காலையிலே நாங்கள் வந்து உமது ஆலயத்திலே உம்மை நாங்கள் பணிந்து உம்மை பொழுது கொள்ளவும் தேவரே எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையிலே பங்கேற்றிருக்கின்ற உம் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழுகையிலே பங்கேற்கும்படியாக வந்து கொண்டிருக்கிற
உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறித்த வேளை உமது ஆலயத்திலே உம்முடைய மக்களை ஆண்டவர் கூட்டிச் சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் எல்லா விதமான தடைகளை மாற்றிக் கொடுவீராக. இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வேண்டிக் கொள்ளுகின்ற இறை மன்றாட்டுக்கள், வாசித்து தியானிக்கின்ற திருமறை பகுதிகள் அனைத்தும் உம்முடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாகவும் எங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த தொழுகையுடைய தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்மை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். அனைவரும் நாம் கடவுளை தொழுது அவரை நாம் ஆராதிக்கும்படியாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அனைவரும் இணைந்து 400வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவை நீ எந்நாளுமே துதிப்பாய், இந்நாள் வரையில் உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவை எந்நாளுமே துதிப்பாய் என்கின்ற 400வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து நாம் பாடுவோம். Yeah.
தேவ ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தே உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமான நமது பிதாவாகிய கடவுளிடம் தங்களுக்கு இறுதியுள்ளவர்களாய் அண்டை சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சுகின்றோம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தே உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் விருதை கர்த்தருக்கு அறிவிக்கிறேன் என்றே. தேவனே, என் பாவத் தோஷத்தை மன்னித்தீர். சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலமாக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்த உமது முறை பேராத குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உண்மையும் உம்முடைய சித்தத்தை அளிக்கிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்தாவியை கொண்டு எங்கள் இருதயத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். பாடல் புத்தகத்திலே 100வது பக்கம் இருக்கின்ற ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். கிறிஸ்துவ பண்டிகைக்கு பிந்தின 6வது ஞாயிறு, பக்கம் 100. தமது ஜனத்தின் படுத்தப்பட்டவனுக்கு தேவரீர் உமது ஜனத்தை ரட்சியும், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களுக்கு மைப்பனாயிருந்து அவர்களை நினைவு சுமந்தருளும். யெகோவா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் கன்மலையை கீழாதவர்களோடு இருந்து மீட்டாதேயோ. நீர் மௌனமாயிருந்தால்
எங்களுடைய கடவுளே, சர்வ நன்மைகளுக்கும் காரணரே, உமது நாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் இதயத்தில் பொறுத்தை மெய் தேவத்தை எங்களுக்குள்ளே வளர பண்ணி சகல நன்மையினாலும் எங்களை ஆதரித்து உமது மிகுந்த இரக்கத்தினால் இவைகளில் எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்னைக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு விசை கூட நாம் அனைவரும் இந்த நிலையிலே 138வது திருப்பாடலை முறைமுறையாக வாசிக்கலாம். 138வது சிங்கரத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். என் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துவேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே சகல பிரசாதம் மீதாக ஒரு வசனத்தில் மேம்படுத்திருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுமொழி அருளினீர், என் ஆத்மாவுக்கு பலமளித்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை மேன்மை உள்ளதென்று அவர்கள் கர்த்தரின் வழிகளை பற்றி பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேன். என் சத்துருக்களின் கோபத்தை அடக்கும்படி உமது கரத்தை நீட்டவே, உமது வலதுகை என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரம் நாட்டினவற்றை கைவிடாதையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிற்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமென். அமர கடவோம். இன்றைக்காக வாசிக்கபடியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 தொடங்கி 33 வரையிலான இறை வசனங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 தொடங்கி 33 முடிய. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 33 வரை. பின்பு கர்த்தர் சோதோம் குமாரை பற்றி எழுப்பும் கூக்குரல்கள் பெரிதாயிருப்பதனாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதனாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின கூக்குரலின்படி அவருக்கு செய்திருக்கிறார்களோ என்று பார்ப்பேன். செய்யாதிருந்தால் அதை அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் வீரத்தை விட்டு சோதோம் குமாரின் திசைக்கு போனார்கள். ஆபிரகாமோ பின்பு கர்த்தருக்கு முன்பாக நின்று, அப்பொழுது ஆபிரகாம் கிட்ட வந்து, கிறிஸ்தனுடைய நீதிமானை அழைப்பீரோ? அந்த பட்டத்தில் ஒருவேளை 50 நீதிமான் இருப்பார்கள். அதில் இருக்கும் அந்த 50 நீதிமானை நிமித்தம் மன்னித்து ரட்சியாமல் அந்த தலத்தை அழைப்பீரோ? எப்படி செய்வது? அதாவது கிறிஸ்தனோட நீதிமானிகள் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. அப்படி செய்தாலும் நீதிமானுக்கு கிறிஸ்தனுக்கும் பேதம் இராது. இது உமக்கு தூரமாக இருப்பது அல்லவா? சர்வலோக நியாயாதிபதியை நியாயம் செய்தாதிருப்பாரோ என்றார். அதற்கு கர்த்தர் சோதோம் குமாரில் 50 நீதிமானை கண்டார். அவர்கள் நிமித்தம் என் மன்னிப்பள்ளி அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், இதோ தூளும் சாம்பலுமாயிருக்க அருகே ஆண்டவரோடு பேசத்திலே ஒருவேளை 50 நீதிமானுக்கு 5 பேர் குறைவாக இருந்திருப்பார். அந்த 5 பேர் குறைவு நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், 45 நீதிமான்கள் அங்கே கண்டால் நான் அதை அழிப்பதில்லை என்றார். பின்பும் அவன் அவரோடு பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாரோ என்றார். அதற்கு அவர், 40 நீதிமான் நிமித்தம் அதை அழிக்காமல் இல்லேன் என்றார். அதை கேட்கவே அவன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக
நான் இன்னும் பேசுகிறேன். 30 நீதிமான்கள் அங்கே கண்டாலும் என்றார். அதற்கு நான் 30 நீதிமானை அங்கே கண்டார், அதை அழியாமல் விடுவேன் என்றார். பின்பும் அவர், இதோ ஆண்டவரோடு பேசத் துணிந்தேன், 20 நீதிமான்களை அங்கே கண்டார் என்றார். அவர் 20 நீதிமான் நிமித்தம் அதை அழிக்காமல் விடுவேன் என்றார். அப்பொழுது அவர் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பாங்க. நான் இன்னும் ஒரு முறை மாற்றம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அந்த கண்டாலே வந்தார். அதற்கு அவர் 10 நீதிமான நிமித்தம் அதை அழிக்காமல் விடுவேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாம் தன் இஷ்டத்துக்கு தன் இடத்துக்கு திரும்பினான். இன்றைய படையற்பாட்டின் பகுதியை நாம் அனைவரும் படிக்க கேட்கிறோம். அப்படியாக இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற 2வது திருமறை பாடம் அது நிருப வாக்கியம். அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் கொலோசை திருச்சபைக்கு எழுதிய நிருபம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 19 முடிய ஏவப்பட்டவர்கள் வாசிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 19 வரையிலான திருமறை பகுதி. இன்றைக்குரிய 2வது திருமுறை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். யாவரும் எழுந்து நான் நற்செய்தியை வாசிக்க கேட்கலாம். இன்றைய நற்செய்தியின் பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. லூக்கா 11 1 முதல் 13 முடிய. ஆண்டவரே உமக்கு மகிமை அதற்கு
பின்பு தனக்கு அவன் சேனாதிபதி நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் அறிந்து கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கண்டடையும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேயை கொடுப்பானா? பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவை தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். வாசிக்க நிறைவான வாசிக்க. வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படியாக நாம் பைபிளோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பழித்து கடல் பிறந்து பொதுவிழாவில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ வைத்திருந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்து நிறைந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபை அமர கிடவது. நாம் அனைவரும் அருளுரைக்கு ஆயத்தமாக 415வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாட கிடவோம். 415வது ஞான பாடல். இயேசு பாவி நேசர்தாம், வழி தப்பி போன யாரும் அவரால் திரும்பலாம், அவரால் எக்கேடும் மாறும், அவரால் ரட்சிக்குண்டாம். இயேசு பாவி நேசர்தாம் என்கிற பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். 5 மற்றும் 6வது சரணம் பாடுகின்ற பொழுது திருச்சபையார் எழுந்து பாட அன்பாய் கேட்கிறேன். 5, 6 சரணங்கள் பாடுகின்ற பொழுது சபையார் எழுந்து பாட அன்பாய் கேட்கிறேன்.
The horse is prepared for the day of battle, but the victory comes from the Lord. Proverbs 21:31. ஆசீர்வாதம் நிறைந்த ஓய்வு நாள் திருத்துவ பண்டிகைக்கு வருகின்ற 6வது ஓய்வு நாள். அதே போல பெந்தேகோஸ்தே பண்டிகையை தொடர்ந்து வருகின்ற 7வது ஓய்வு நாள். இந்த வேளையிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 33 வரையிலான வசனங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 33 வரையிலான வசனங்கள். அதில் குறிப்பாக 20 முதல் 23 வரை மற்றும் 33ஆம் வசனம் இவர்களை நாம் வாசித்து இந்த தியானத்தை முழுமையாக நாம் தியானிக்கலாம். 20 முதல். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவை பற்றி எழும்பும் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ என்று பார்ப்பேன். செய்யாதிருந்தால் அதையும் அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவிடமிட்டு சோதோமின் திசையாய் போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் கிட்ட வந்து, துஷ்டனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? 33வது வசனம். ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு கர்த்தர் போய்விட்டார். ஆபிரகாமும் தன் இடத்திற்கு திரும்பினான். கண்களை மூடி நாம் சிந்திப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அன்புள்ளவரே, கருணை நிறைந்தவரே, காருண்யம் பொருந்தியவரே, கிருபை கடலானவரே, நீர் எங்களுக்கு அருளி செய்திருக்கின்ற இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றிகளை, புதிய ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள்
உங்களை நிச்சயமாக மாற்றுவதை கடவுள் நம்மோடு இருந்து அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்வு சுயநலம் மிகுந்த ஒரு நிலையிலே இருப்பதை நாம் மறுக்க முடியாது. பொது நலன் பிறர் நலம் என்று சொல்லுகிற நிலையிலே பொது நலனும் பிறர் நலனும் குறைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை அமைப்புகளை நாம் பல நேரங்களிலே காணுகின்றோம். முழுமையாக இல்லை. பலர் சுயநலம் இல்லாதபடிக்கு வாழ்கின்ற சமூகமாக இருக்கின்ற பொழுது சிலர் பலர் இன்றைக்கும் பொது நலன் இல்லாதபடிக்கு பெருநலம் இல்லாதபடிக்கு வாழுகின்ற அனுபவத்திலே மனுக்குலம் ஹியூமன் கைண்ட் மனுக்குலம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்குள் அருமையானவர்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற சம்பவங்களை பார்க்கிற பொழுது 3 பேர் ஆபிரகாமிடத்திலே வருகிறார்கள். அவர்களுக்கு போஜனத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து அந்த 3 பேரும் இருக்கிற பொழுது ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை அவர்கள் மூலமாய் சுதந்திரித்துக் கொண்டிருந்தார். பிற்பாடு ஏற்படுகிற ஒரு சம்பாஷணை சென்ற வாரத்தில் நாம் அதை பார்த்தோம். 3 பேர் வந்து அந்த ஆபிரகாமோடு இருக்கிறார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு இளங்கன்றை அழைத்து அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கிற அனுபவம், அவர்களும் சாப்பிட்டு அவர் சாராளை ஆசீர்வதித்து செல்கின்ற அனுபவம், அதை தொடர்ச்சியே வருகின்ற ஒரு சம்பாஷணைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு முந்தின ஒரு வாரத்திலே ஆசீர்வாதத்தை குறித்து நாம் அங்கே பார்த்தோம். இங்கே பார்க்கிற வேளையிலே ஒரு அழிவு அல்லது பாதகம் என்கிற நிலையோடு கூட வருகிற அனுபவம் இங்கே சம்பவங்களாக கலப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சோதம் கொமோராவை சபிப்பதாக, சோதம் கொமோராவை அழிப்பதாக, ஒருவர் ஆசீர்வாதம் இங்கே ஒருவரும் சாகும். எனவே இங்கே சோதம் கொமோராவை ஆண்டவர் அழிக்கும்படியான வார்த்தைகள் அங்கே வருவதை பார்க்கின்றோம். அதாவது சோதம் கொமோராவுக்கு தீர்ப்பு செய்வேன், தீர்ப்பிடுவேன், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி இங்கே வருகிற பொழுது சோதம் கொமோராவுடைய வாழ்க்கை நிலை என்பது கடவுளுடைய சமூகத்திலே, கடவுளுடைய பார்வையிலே அது நலமாக இருக்கவில்லை, அது பிரியமாக இருக்கவில்லை. இதை கடவுள் விரும்பாதவராக இருக்கிற பொழுது ஆபிரகாமோடு கூட இதை பேசுகிற பொழுது ஆபிரகாம் கடவுளுடைய ஒரு ஊழியனாக, கடவுளுடைய பக்தனாக இருக்கிற பொழுது அவரோடு இந்த வார்த்தையை சம்பாசிக்கின்ற ஒரு வேளையிலே இந்த இடத்திலே சோதம் கொமோராவுக்காக ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே பரிந்து வேண்டுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஆபிரகாம் என்னை கடவுள் ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தையோடு ஆசி வார்த்தைகளை வழங்கி செல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை தேசத்தை அழிக்கின்ற நியாயத்திற்படுகிற நிலையில் வருகிற பொழுது இப்பொழுது ஆபிரகாம் என்னை ஆசீர்வதித்தால் போதும் என்று சொல்லி அவன் தன் வேலை கொண்டு காணொலி என்று சொல்லி திரும்பி செல்லாதபடிக்கு, அவளை பிரிந்து செல்லாதபடிக்கு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பொழுது அந்த வார்த்தையை கேட்ட இந்த ஆபிரகாம் சோதம் கொமோரா மக்களுக்காக பரிந்து வேண்டுகிற நிலையை பார்க்கிறோம். இன்டர்செசரி பிரேயர் என்று நாம் அதை ஆங்கிலத்தை சொல்லுவோம். பரிந்துரை மன்றாட்டு என்பது பரிந்துரை மன்றாட்டு என்று சொல்லுகிற பொழுது அந்த பரிந்துரை மன்றாட்டிலே இருக்கிற இடங்கள் பல கருத்துக்கள் காணப்பட்டாலும் கூட அந்த ஜபத்திலே அந்த இன்டர்செசரி பிரேயர் என்கிற பொழுது அதில் இடம்பெறுகின்ற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் praying on behalf of others, pray for others, pray for neighbors என்கின்ற வகையில் அது நாம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, pray for states, pray for family, pray for our friends, எல்லாம் எதை கூட எடுத்தாலும் சரிதான். இந்த இடத்திலே ஆபிரகாம் சுயநலத்திலே இல்லாதபடிக்கு அவர் பொதுநலத்தோடு பிறர் நாடுகிற ஒரு அனுபவத்தோடு கூட சோதம் கொமோரா மக்களுக்காக மன்றாடுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும் சமூகத்திலே நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக வாழ்கிறோம்?
பொதுவாக சொல்வார்கள், சுயநலத்தில் தான் பொது நலம் வேண்டும். பொது நல சுயநலம் நாடுகின்ற பொழுது அது நாம் அழிந்துதான் போக முடியும், மற்றவர்களுக்காக வாழ்ந்துதான் போக முடியும் என்கின்ற ஒரு அடிப்படையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் முதலாவது நம்மை வருகிற 2/8/2025 தனது பிறந்த நாளை கொண்டாட சபை திருமதி ஜாக்லின் தேசராஜ் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1562 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 300 ரூபாய், சுதந்திர காணிக்கை 100 ரூபாய், மாத காணிக்கை 500 ரூபாய், மொத்தம் 2462 ரூபாய். சிறப்பு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் ஆயத்தமாகிறோம். ஒரு பாடல் பாடுகின்ற பொழுது, சிறப்பு நடத்தாய் வருகின்ற பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிக்கப்படும். ஒரு பாடலை பாடும் ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. அளவற்ற அன்பினாலே எங்கள் அனைவரையும் அன்போடு ஆசீர்வதித்து எங்களை அரவணைத்து காக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சபையில் உம்முடைய திரு அவயவங்களாய் காணப்படுகின்ற உம்முடைய மக்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் புதியை சொல்லி வருவார்கள் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு கூட எங்களை அழைத்த எங்கள் நல்ல இயேசு சுவாமி, அருமையான வேளையிலும் இந்த வாரம் தங்கள் வாழ்விலை பிறநாளை ஆசிக்கின்ற அன்பர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வருகின்ற அன்பர்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கின்ற கடவுள் இந்நாளிலும் குறிப்பாக 2/8/2025 அன்று தங்கள் வாழ்க்கையிலே புதிய ஒரு திருநாட்கள் பிரவேசிக்க இருக்கின்ற திருச்சபையிலே திருமதி ஜாக்லின் தேசராஜ் அம்மாவுக்காக நாங்கள் அவருக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். விசுவாச வாழ்க்கையிலே உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் விசுவாச வாழ்க்கையிலே கடவுள் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்ற நல்ல ஈவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். கடவுள் கொடுத்திருக்கின்ற இல்லற வாழ்விலே நல்ல ஒரு குடும்ப தலைவியாக, நல்ல மனைவியாக, நல்ல தாயாக கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கின்ற ஈவுகளுக்காக நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்நாள் வரையிலும் கற்றுக் கொடுக்கின்ற ஆசைகளை என்னை பார்த்து உடைய சமூகத்திலே நன்றியோடு கடவுளுடைய சமூகத்தில் வந்து நன்றியோடு விழுந்தால் படையிட்டு ஜபிக்கின்ற பொழுது கடவுள் என்னை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுள் கொடுத்து இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கடவுளோடு ஜபிக்கின்ற அவர்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம். சுவாமி, வருஷத்தை நன்மையாலை குடி சொல்லுவேன், பாதைகள் எங்கும் செழுவை பொழியும் என்று சொன்ன ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை புறப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம். வரும் காலங்கள் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் வளமும் நிறைந்திருக்கின்ற காலங்களை, பலம் நிறைந்திருக்கின்ற காலங்களை அமைய கத்திருக்கிறவை தருவீராக. கடவுளுக்காக ஜெயசுராஜாருக்காக செபிக்கிறோம். கடவுள் அவர்களை ஆசீர்வாதம் செய்கிற பணிகளை கற்றுக் கொடுத்து பொருட்படுத்திக் கொள்ளும் மகளுக்காக குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை கற்று ஆசீர்வதிக்க செபிக்கிறோம்.
நீங்கள் நாளிலும் கூட உங்களுடைய பிரசனத்திலே கடவுள் நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். அதேபோல இவர்களுக்காக இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற சபை மக்கள், வந்திருக்கிற விசுவாச மக்கள் அனைவரும் இவர்களுக்காய் ஜெபிக்கின்றனர். கடவுளுடைய விதமான ஆசீர்வாதம் அவரோடு கூட தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இறைவனின் இனிய திருப்பெயர்களை ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் இந்த தொழுகையின் பிற்பாடு ஜெபக்குழு நடைபெறும். அன்னை திறந்திருக்கிறது. அனைவரும் நீங்கள் அதை கலந்து கொள்ள என்போடு கூட கேட்டுக் கொள்கிறேன். குறிப்பாக சபையிலும் கூட திருப்பதி வனிதா ஜஸ்டிஸ் சங்க குடும்ப சார்பாக பகிரப்படுத்த அவர் தாமே அந்த குடும்பத்தை அன்போடு ஆசீர்வதிப்பாரான். யாரும் ஜெபம் பங்கேற்று சொல்ல ஒரு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். யாவரும் இணைந்து நாம் காணிக்கை பாடலாக கடவுளுக்கு நாம் காணிக்கை படைக்கும்படியாக 429வது பாடலை நாம் இணைந்து உற்சாகமாக நாம் பாடுவோம். 429வது பாடல். இந்த வேளை கர்த்தருக்கு காணிக்கை சேகரிக்கிறோம். வீணை தீரை
பொன்னறிவை மண்ணில் ஆசை போதைக்கு அன்போ போக்கின நீர்வாகி ஆரியா நன்னயமதாயுவான நாட்களில் எல்லாம் நினைக்க நின்னிடத்தில் நேசம் வைத்த நேர்மையாயே நீயின் பிரிய பாதகன் என் வீணை தீரையா திருவாகரானின் பாடும் நீனை நன்மை செய்தையா திருவாகரானின் பாடும் நீனை நன்மை செய்தையா. கண்களை மூடி நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோம். எங்களை உளமாற நேசிக்கின்ற எங்கள் தாயாகிய தந்தையாகிய எங்கள் கடவுளை, தாயை போல எங்களை மார்பிலை அணைத்து என்னை தேற்றி, தந்தையை போல எங்களை தோளிலே சுமந்து எங்களை நடத்தி வருகின்ற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உம்முடைய இறை சன்னிதானத்திலே வந்து உம்மை நாங்கள் பணிந்து ஆராதிக்க, பாட, துதிக்க, இறை மன்றாட்டுக்களை வைக்கவும், உம்முடைய இறை வாக்குகளை கேட்கவும் தேவரே எங்களுக்கு தந்த நல்ல வேலைக்காக மறுபடியுமாக நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பிறநலம் நாடுகின்றவர்களாக பொதுநல மனப்பாங்கோடு நாங்கள் வாழவும், நாங்கள் எங்களிலே அன்பு செய்வதைப் போல நாங்கள் அடுத்திருப்பவர் பேரிலும் அன்பு செய்து வாழவும் கடவுள் எங்களுக்கு துணை தர வேண்டுமாய் செபிக்கின்றோம். உம்முடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும், உம்முடைய சத்துவத்தை எங்களுக்கு தாரும். கேளுங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, கேளுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிறோம், உம்மை நாங்கள் ஆசையாய் தேடுகிறோம். உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, பிறருக்காக செபிக்கவும், எங்களுக்காக நாங்கள் செபிக்கவும் ஆவியாருடைய துணை எங்களுக்கு தான். உலக பிரகாரமாகிய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்ற பொழுது பரமபிதாவாகிய கடவுள் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிற வார்த்தைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கின்றோம். திருச்சபையுடைய பொறுப்பாளர்களுக்காக வருகின்றோம், மூப்பர்களுக்காக செபிக்கின்றோம், கோவில் பிள்ளைக்காக செபிக்கின்றோம், திருச்சபையுடைய அருமையான ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காக செபிக்கின்றோம். கடல் கடந்த வெளிநாடுகளிலே வெளி மாநில வாழ்விலே திருச்சபை குடும்பங்களுக்காக செபிக்கின்றோம். உங்களுடைய சமூகத்திலே ஆர்வத்தோடு வந்து வழிபடுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அனைவரை கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் என்னென்ன காரியங்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே இணைந்து வந்து தாழ்ச்சியோடு தாழ்மையோடு மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய மன்றாட்டுகளுக்கும் கடவுள் இது பதில் தரும்படியாக ஆண்டவர் கிருபை தரும்படியாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, வேண்டுதலோடு உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற உங்களுடைய மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய மக்கள் வாழ்வில் நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கின்றோம். சுவாமி, ஊழியத்தை நேசிக்கிறவர், ஊழியத்திலே சபையை நேசிக்கின்ற கடவுள் இன்றைக்கு நாளை வழிபாடு நடைபெற இருக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜபக்கூடுகைக்காக வருகிறோம். சுவாமி, சிறப்பு ஜபக்கூடை கடவுள் ஆசீர்வதி. கடந்த பல வருடங்களுக்கு முன்பதாக இந்த சபையிலே ஆண்டவரே உபவாச
கூட்டங்கள் நடந்த காலங்கள் பூர்வ காலம் நினைத்து பார்க்கின்றோம். எத்தனை அளவில் இந்த சமூக சபையிலே வந்து நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக பணி எங்களுக்கு நிறைவேறப்பட வேண்டும், இந்த பணி எனக்கு பெர்மனன்ட் வேண்டும் என்று சமூக சபையிலே வந்து காத்திருந்து ஜெபித்த நாட்கள், நன்மைகளுக்காக காத்திருந்து ஜெபித்த நாட்கள். ஆண்டவரே, அதே போல இந்த அனுபவத்தோடு இன்றைக்கும் சமூகத்தை வந்து ஜெபிக்க, பிறருக்காய் ஜெபிக்க ஆண்டவரே ஆவின் வல்லமை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்மைகளை பெற்றுவிட்டு தூரமாய் செல்கிற அனுபவங்களை எங்களை விட்டு அகற்றட்டும். உமக்கு என்றைக்கும் எப்பொழுதும் நன்றி உள்ள பாத்திரங்களை வாழ கர்த்தர் கிருபை தாரும். என்னுடைய வாழ்வு நன்மைகளுக்கு இத்தனை உயர்வுக்கு கடவுள் எனக்கு அடித்தளமிட்டார் என்பதை ஒருபோது மறந்து விடாதபடிக்கு வாழும் காலம் மட்டும் என்னாலும் நன்றி உள்ளா இருக்கிற பொழுது ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு நான்கு இசைக்கின்ற பிள்ளை நிவேதாக்களுக்காக செலுத்துகின்றோம். நம்முடைய பிள்ளை கடவுள் பலப்படுத்தி ஆசீர்வதி. ஆண்டவரை அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற நிலையிலும் கூட இந்த பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கின்றோம். அன்பு தாயாருக்காக செபிக்கிறோம், தந்தைக்காக செபிக்கிறோம். ஆண்டவரை பணிகளின் மத்தியிலும் வந்திருக்கிற பொழுதும் உங்களுடைய பிரசனம் சரியாக செய்ய வேண்டுமாய் செபிக்கிறவாலும் கடவுளுக்குள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வலிமையான கூடவே நாங்கள் செபிக்கின்றோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, அருமையான சபை வாழ் மக்கள் குடும்பத்திலும் கூட ஆண்டவரே எவ்வளவோ நன்மைகள் எங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிறோம். கடவுளை அருமை, நாங்கள் எவ்வளவோ நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டு கஷ்டப்படுகிற நிலையிலும் கூட முகத்தில் எந்த விதமான வாடலையும் காண்பிக்காத படிக்க அடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டும் பசியின் பட்டினி மத்தியிலும் கல்லடியின் மத்தியிலும் கூட இன்றைக்கும் ஆண்டவருடைய வாழ்க்கையில இனிமையான முகத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிற எங்கள் வாழ்வை கற்று பலப்படுத்தும் வளமுறட்சி இல்லாய்மைகள் அகற்று எவ்வளவோ கஷ்டங்கள், இடர்பாடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்பார்ப்பை, ஏமாற்றங்கள், இப்படித்தை சந்திப்பதில் இருக்கிற போராட்டங்கள் வென்று போகட்டும். உலக வாழ்வு ஆண்டவரே பொருளாதாரம் இல்லாதபடிக்கு வாழ முடியாது. இவ்வளவு கஷ்டத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிற மக்கள் உள்ள ஆண்டவரே, வாழ்வை வளமுள்ளதாக வரும் காலங்களிலே ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக செலுத்தி காலத்திற்கு துன்பங்கள் அது என்றைக்கு விருப்பம் மாறட்டும், ஒரு புதிய வாழ்வு உருவாகட்டும். இன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே வந்து குழப்பத்தில் இருக்கிற மக்களுக்காக செலுத்துகிறோம். குழப்பங்கள் அகலட்டும், சிக்கல்கள் தீரட்டும், நல்ல வளமுள்ள வாழ்வை தந்து ஒவ்வொருக்கு ஆசீர்வதிக்க செலுத்துகிறோம். வேலை செய்கின்ற பிள்ளைடைய வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தருடன் படிக்கின்ற பிள்ளைடைய படிப்பை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே, பணிதை பெற்றிருக்கிற நம்முடைய பணிதை காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கத்திருக்கிறதை செய்கிறார். படைத்திருக்கின்ற நன்றி படையல் காணிக்கைகளுக்காக வருகிறோம். 1, 30, 60, 100 பலந்தர கத்திருக்கிறதை தருகிறார்கள். தோத்திரக்காணி படைத்திருக்கின்ற வேத்தறியாத நிலையில் படைத்திருக்கின்ற குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க. அதுபோல வேட்டையாற்றி படைத்திருக்கிற திருமதி ஜெயங்கர் ஜெயஸ்வராஜ் அவர்களுக்காக செபிக்கின்றோம். அவை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை இதுமாக எங்களையும் நாங்கள் ஜீவ பலியாக உயிருள்ள பலியாக நாங்கள் கொடுத்திருக்கிறோமே. ஆண்டவரே, இந்த அன்பு நீர் தந்த அன்பு அன்பிலே ஒரு பகுதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் கொடுக்க வேண்டும், முழுமையாய் தர வேண்டும். முழு ஆலயத்துடைய ஆடல் பங்கேற்று அந்த நிலையை அர்ப்பணிக்க வேண்டும். சுவாமி, அலுவல்கள், பணிகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தி நாங்கள் எங்களை இன்னும் மக்கள் வாழ பலப்படுத்த செதுக்க அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து உடைய கரத்தை எங்களை பொருட்படுத்த ஆசீர்வதியும். இதுமாக மேரிசான இன்னும் நல்ல ஒரு அறிவுடமான சுதந்திரத்தை அச்சரிக்கிறோம். சென்ற நாளில் கூட மக்கள் சென்றிருக்கிறார்கள். ஆண்டவரே, அடிக்கடி வருகிற நலவினங்கள் எல்லாவற்றும் மாற்றி ஒரு முழுமையான சுதந்திரத்தை தந்துள்ள வேண்டுமாய் நாங்கள் உண்மை நோக்கி செபிக்கின்றோம். சுவாமி, அதுபோலவே அருமையான சகோதரி அன்பு பிள்ளை ஆண்டவரை பிருந்தாபாய் அவர்களுக்காக செபிக்கிறோம். ஒரு தேசம் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய ஆண்டுகளாக ஆண்டவரே என்கிற தேசத்திலே அவர்கள் பணி செய்தார்கள். இன்றைக்கும் இந்த பிரயாணத்திலே ஆண்டவரை அந்த பணிகளால் நிறைவேற்றி அறிந்திருக்கிற பொழுது அன்பான மக்களை கற்று பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உண்மை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் மறுபடியும் இப்படி மக்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு நிலை
நிலைகளிலும் படிநிலைகளிலும் உங்களுடைய கரம் அன்பான மகள் பிள்ளையோடு தந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர் இருக்கிற எல்லா முயற்சிகளுக்காக நன்றி. இதில் காலம் என்பது கடவுளுக்குள் ஆசீர்வாதமாக இருக்க கத்திருக்கிறவையாக இந்த உலகிலே பங்கேற்று உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் மகளுக்கு நல்ல கிருபையை கொடுத்தீரே. தோன்றங்களை படைக்கற்றோம். ஆண்டவரே, மகளின் ஆசீர்வதிப்பை செபிக்கின்றோம். அதுபோலவே பிள்ளை கிஷோர் அவளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவளுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை சுகத்தை நலத்தை கடவுள் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இன்னும் ஏழை எளியவர்கள், ஆண்டவர் துன்புறுத்த மக்கள், எல்லா மக்களுக்காக கைவிடப்பட்டிருக்கிறவர்கள், பெற்றோராலே கைவிடப்பட்டிருக்கிறவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள், இப்படிப்பட்டவருக்காக செபிக்கிறோம். எல்லோரையும் ஏற்றுக்கொண்ட ஆசீர்வதியும். அதுபோல சமூகத்திலே ஆண்டவரை குழந்தைகள் படையை ஜெபித்து சென்ற அந்த குழந்தைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டு அன்பான சிறு பிள்ளை ஆசிரியர் நோக்கத்தோடு பிள்ளை ஜெபித்து சென்றாலும் நோக்கத்தை கத்தர் ஆசீர்வதித்து கிருபையாய் பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை கற்றுக் கொடுத்து காத்துக்கொள்ளும் ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் இல்லை பலனை கடவுள் மகனை கொடுக்கும்படியே செபிக்கிறோம். கேட்டது கொஞ்சம் நன்மைகள் இன்னும் பல இருக்கிறது. எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு அனைவருக்கும் நிறைவாக கொடுத்து இல்லங்களுக்கு சமாதானமாக சந்தோஷமாய் இருப்பதாக செபிக்கிறோம். தொடர்ந்திருக்கின்ற கூடுதலும் கிருபை தங்கிடம் பொருத்தனையோடு சமூகத்தில் நன்றியோடு கூட ஆண்டவர் நன்றி விருதை கொடுக்கின்ற அருமையான திருமதி வனிதா ஜஸ்மின் சங்கர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான சாந்தி கமலன் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளை ஜீவன் மேத்யூவுக்காக ஜாய் மேத்யூவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை ஜீவனுக்கு ஆண்டவரை பயன்படுத்தல இருக்கிற ஆண்டவரை இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி அதிலே அவர்களுக்கு இடம் கிடைப்பதற்கு கர்த்தர் கிருபையால் 2 கல்லூரி இருக்கிறது. அதிலே ஆண்டு முதல் நிலையிலே அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது. கடவுள் அவ்வாறு பிள்ளை உதவி செய்கிறார்கள். இடம் கிடைப்பு ஆண்டவரை பிள்ளை படிக்கிற சூழ்நிலைகளை கொடுக்கிறார்கள். செபிக்கிறோம். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும் உம்முடைய பிரசனத்தில் இன்று நாங்கள் நிலைத்து வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து நாம் இருக்கிறோம். பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். ராஜமும் வல்லமையும் மகிமையும் எங்களுடைய ஆமென். கடவுள் அருளுகின்ற ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் எழுந்து இணைந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம்